படம் வந்து பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. படையாண்ட மாவீரா. ஸோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வரோம். ஒரு பர்டிகுலர் பர்சன், காடுவெட்டி குரு அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து மக்களுக்காக, அதாவது தாழ்த்தப்பட்ட அல்லது பொருளாதாரத்தால் வீழ்த்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து மக்களுக்காக போராடி அரசாங்கத்தையும் இந்த பக்கம் கார்ப்பரேட் கம்பெனிஸ் போன்ற ஆதிக்க சக்திகளையும் எதிர்த்து ஒருத்தர் வந்து போராடி இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இந்த படம். ஸோ நம்ம வந்து ஃபேண்டஸியாக கமர்ஷியலாக நம்ம எவ்வளோ படம் பார்க்குறோம், எவ்வளோ ஹீரோஸ் வந்து நம்ம ஃபேண்டஸியாக கற்பனையில் கொண்டாடிட்டு இருக்கோம். இதுமாரி உண்மையான ஒரு வரலாறு, மக்களுக்காக போராடின ஒரு உண்மையான வரலாறை பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குது. இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். ஏன்னா நம்ம ஏதோ படத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதுமாரி சோஷியல் ஜஸ்டிஸை பேசக்கூடிய படத்தை தான் நம்ம பார்க்கணும் நியாயப்படி. ஸோ ஃபேமிலிஸோட எல்லாருக்குமான படம் இது. வந்து ஃபேமிலிஸ் ஒரு பர்டிகுலர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏஜ் கேட்டகரிஸ்லாம் கிடையாது. யார் வேணால் இந்த படத்தை பார்க்கலாம். இண்டிவிஜுவலான ஒரு படம். அப்போ தான் நம்ம வந்து இங்கே வந்து எல்லாருமே தான் வாழணும், நான் படிக்கணும், நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் இருக்காங்க. ஒரு சோஷியல் கான்ஷியஸ்லேயே இல்லை, ஒரு சொசைட்டி மேலே ஒரு ஆக்டிவாகவே இல்லை. ஒரு பொதுவுடமே ஒரு பொது சிந்தனை வரணும்னா இந்தமாரி படத்தை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். கண்டிப்பாக ஃபேமிலிஸோடு வந்து இந்த படத்தை பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது, கமர்ஷியலாகவும் சரி செம்மையாக இருக்குது. ஜிவி பிரகாஷோட மியூசிக் பயங்கரமாக இருக்குது, சாம்சியஸோட பிஹெச் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள். படையாண்ட மாவீரா. ஆக்சுவலி படையாண்ட மாவீரா படம் பார்த்தோம். பெரிய ஓப்பனிங் இல்லை, ஆனால் இனிமேல் போக போக கூட்டம் வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா படத்தை ஒவ்வொரு காட்சியும் பார்க்கும்போது நேரடியாக மாவீரன் காடுவெட்டியார் வாழ்க்கையை வந்து பிரதிபலிக்குது. ரொம்ப அருமையாக இருந்துச்சு படம். உண்மையாகவே நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அவருடைய போராட்ட குணம், அவர் ஏதோ சமூகத்துக்கு எதிரானவங்களாக கட்டமைச்சிருந்தான் இவ்வளோ நாளாக. ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கு உண்மையாகவே அவர் இந்த கார்ப்பரேட்டுக்கு எதிராக போராடினார், இந்த பட்டியல் சமூகத்தை எப்படி ஒன்றிணைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை வரலாற்றையும், அவருடைய இந்த மக்களுக்காக போராடி உடல் நலம் குன்றியும் கடைசி நேரத்து வரைக்கும் போராடினார். இந்த படத்தை பார்க்குறது மூலயமா இவ்வளோ நாளாக அவர் சில பேர் வந்து தவறாக புரிஞ்சிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து இந்த உண்மையை புரிஞ்சுப்பாங்க. ஒரு வாழ்க்கை வரலாற்றை எடுக்கிற படமாக இருந்தது, ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆனால் இனிமேல் ஓப்பனிங் கம்மியாக இருந்தது, ஆனால் இனிமேல் போக போக கூட்டமாக வந்து பொதுமக்கள் பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். நன்றி. ஆமாம், ஆக்சுவலி ஆக்டிங் அவர் வந்து பொருந்துவாரான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவர் வந்து அவருக்கு உண்டான நடிப்பை 100% கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் இப்படி நடிப்பார், இப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நினைக்கல. சந்தனக்காட்டில் எப்படி சாதித்தாரோ அந்த எதிர்பார்ப்பு வந்து இதில் கண்டிப்பாக நிறைவேற்றுவார்னு நினச்சோம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. படையாண்ட மாவீரா மிகப்பெரிய வெற்றி படமே அமையும். பொதுமக்கள் எல்லாரும் இனிமேல் வர ஆரம்பிப்பாங்க. மியூசிக் வந்து ரொம்ப சில நேரத்தில் சில காட்சிகளை வந்து கண்ணீரை வர வச்சுருக்கு. உண்மையாகவே அந்த தேட்டருக்கு வரவங்க எல்லாருமே கண்ணீரோடு தான் போவாங்க, அந்தளவுக்கு மியூசிக்கு. அப்புறம் எல்லாருடைய நடிப்பும் பயங்கரமாக இருந்தது. ஒரு சிறப்பான திரைப்படத்தை பார்த்து விட்டு வந்த ஒரு மனமகிழ்ச்சியோடு நான் பேசுகிறேன். படையாண்ட மாவீரா இந்த திரைப்படம் வந்து உண்மையில் இது எப்படி இருக்குமோ அல்லது வந்து ஒரு சமூகத்தை மட்டும் காட்டுமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு வந்தவங்களுக்கு பிகினிங் டு எண்டு ஒரு விறுவிறுப்பாக போகுது. குறிப்பாக மாவீரன் குரு அண்ணனோட அவர்களை நான் நெருங்கி பழகியிருக்கேன். நான் அவங்க அப்பாவை பார்த்தது கிடையாது. அவங்க அப்பா காலத்தில் என்னெல்லாம் நடந்தது, அவங்க என்ன ஸ்லாங் பேசினாங்க, அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொண்டாங்க இப்படிங்கிற விஷயம் இந்த படத்தில் வந்து காதல், வீரம், நகைச்சுவை, ஒரு கொண்டாட்டம் எல்லாமே கலந்துருக்குது. ஒரு ரசிகனாக மிகப்பெரிய மனநிறைவோடு இந்த படத்தை பார்த்து நான் வெளியே வரேன். ஒரு ரசிகனாக மட்டும் இல்லை, இப்போ நான் ஒரு படம் பார்த்தா ஒரு 1000-2000 செலவாகுது. ஆனாலும் அதுக்குரிய ஒரு மனமகிழ்ச்சியோட ஒரு 1000-2000 செலவு பண்ணாலும் இந்த ஒரு ஒர்த்தாக தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற உணர்வோடு வெளியே வந்து நான் நிற்கிறேன். ஓகே. நானே இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா படையாண்ட மாவீரா அந்த படத்தோட போஸ்டர் ட்ரெய்லர் பார்க்கும்போது இது ஒரு சமூகம் சார்ந்த படம் தான், அந்த பயம் தான் இருந்தது. உண்மையான சமூகம் இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இப்போ எப்படின்னா, இப்போது எல்லாமே ஒரு நாற்றங்கால தான் வளர்க்கப்படுறோம். ஒரு குறிப்பிட்ட அம்மா அப்பாவுக்கு பிறக்கணும், நமக்கு வந்து குறிப்பிட்ட குலதெய்வத்தை கும்பிட்றோம். எல்லாமே வந்து ஒரு பகுதி சார்ந்த பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அவர் வாழ்ந்த பகுதியுடைய கலரை, அவர் வாழ்ந்த பகுதியுடைய கலாச்சாரத்தை இது பிரதிபலிக்குது. ஸோ அதில் வந்து அந்த கலர் இருக்க தான் செய்யும், அது வந்து தவறு ஒன்றும் கிடையாது. இல்லைண்ணா, இப்போ அங்கங்கே சிம்பிள் வச்சுருக்காங்க இல்லை, அக்னி கலசம் வச்சுருக்காங்க, மஞ்சள் கலர் டிஷர்ட்டு, அதில் என்ன தவறு இருக்குது? இல்லை, அதுவே ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் சார்ந்ததானே வருது. இப்போ நம்ம கல்யாணம் பண்ணுறோம், நம்ம கல்யாணம் பண்ணுறதை வந்து குறிப்பிட்ட சமூகத்தில் தான் பொண்ணு பார்க்குறோம், குறிப்பிட்ட சமூகத்தில் தான் மாப்பிள்ளை பார்க்குறோம். அது வந்து சமூகத்தில் இது வரைக்கும் அது வந்து ஒரு சட்டப்படியான குற்றம் ஒன்றும் கிடையாது. என்னுடைய அடையாளத்தை நான் சொல்கிறது தவறா? இப்போ என் வரலாற்றை என் அடையாளத்தை நானே சொல்லனா என் அடையாளத்தை யார் சொல்லுவா? அப்போ வந்து என்னுடைய தாய் தகப்பனையோ நான் பிறந்த மொழி, அதாவது என்னுடைய தாய்மொழியையோ என்னுடைய குலத்தையோ நான் மதிக்கலாம், யார் மதிப்பா? ஸோ என்னுடைய சிறப்புகளை சொல்கிறது என்னோட உரிமை. ஓகே. அதனால் அவருடைய சிறப்பு அவருடைய அடையாளத்தை சொல்கிறாரு, அதில் என்ன குற்றம் இருக்கும்?
ஓகே, இந்த படத்தில் பிகினிங்கில் ஒரு டைலாக் வரும். ஒரு பொண்ணை ரேப் பண்ணதுக்கப்புறம் அவரே போய் வெட்டி கொண்டுருவார். அவர் டைலாக் சொல்லுவார், என் வீட்டு பொண்ணு மேலே வச்சா நானே அதுக்கு அப்புறம் எதுக்கு நீதிமன்றம் இருக்குது, காவல்துறை இருக்குது, அதில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதாவது இது வந்து நீங்கள் சொல்கிறது சட்டப்படி சரிதான். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அப்படி இல்லை. மனிதர்கள் வந்து நான் சொல்கிறேன் என்னோட கருத்துக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா, சட்டமும் நீதிமன்றமும் தண்டனைகள் கொடுத்தாலும் மனிதர்கள் வந்து அவங்களா தண்டனைகள் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு திருடனை பிடிக்கிறாங்க, மக்கள் அடிக்காமல் விடுறாங்களா? இது எப்படின்னா அடுத்த வீட்டு பெண்களுக்கு நடக்கும்போது நம்ம எல்லாம் பேசுவோம். அதாவது மற்றவங்களுக்கு நடக்கும்போது வக்கீலாக, மற்றவங்களுக்கு நடக்கும்போது நம்ம நீதிபதியாக இருக்கோம், நமக்கு நடக்கும்போது வக்கீலாக மாறுறோம். இது சமுதாயத்தில் நடக்கிறது தான். இந்த மாதிரி ஏராளமான சம்பவங்கள் நடந்திருக்குது. அதை தான் இது பதிவு பண்ணுது. அதாவது சட்டமும் நீதியும் வேறு, மனிதர்கள் வந்து உணர்ச்சி வயப்பட்ட நிலைமையில் அவங்களும் தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதான் உண்மை. அதான் இந்த படம் காட்டுது. இல்லை, அது தப்புன்னு தானே சொல்லியிருக்கணும். அது சரி அது வந்து சரி தப்புங்கிறது வந்து நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும். மக்கள் வந்து நடைமுறை வாழ்க்கையில் எனக்கு ஒரு குற்றம், என் வீட்டுக்கு ஒரு பொண்ணு நடக்கும்போது நான் வந்து அதை செய்கிறேன், அதுக்காக தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன், அவ்வளோதான். இல்லை, அது செய்யக்கூடாது, நீதிமன்றம் போகணுன்றதானே கரெக்டான ஒரு வழியாக இருக்கும். நான் வெட்டி கொண்டுறேன், நான் ஜெயிலுக்கு போகிறேன்னா அது என்ன மாதிரி இல்லை. அதாவது இதில் என்னென்னா, மாவீரன் குரு அவர்கள் அப்படி ஒரு சம்பவத்தை செய்கிறாரு, அதுக்காக அவர் வந்து ஜெயிலுக்கும் போய் நீதிமன்றம் மூலமாக வெளியே வராருங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. ஸோ சட்டப்படி வந்து திரைப்படத்திலே அதுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு தான் அவர் வராரு. ஆக்டிங்லாம் எப்படி பண்ணி எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லா. குறிப்பாக சமுத்திரக்கனி, அப்புறம் நடிகை சரண்யா பொன்னொன்னன், அப்புறம் கௌதமன், குறிப்பாக திரு கௌதமன் அவருடைய மகனும் சிறப்பாக நடிச்சிருக்காரு. ஒரு இளைய தலைமுறை அவரும் இதில் வளர்ந்து வராரு. எல்லா நடிப்பும் சிறப்பாக இருக்குது. ஆமாம், ரொம்ப மனமகிழ்ச்சி தரக்கூடிய திரைப்படம். அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. நன்றி நன்றி. சரியாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நான் வந்து குருவனோட நிறைய பழகியிருக்கேன். ஸோ அந்த மேனரிசத்தெலாம் அவர் வந்து கரெக்டாக காட்டுறாரு. அப்புறம் இப்போ வந்து குருவனோட கேரக்டரில் வந்து வேற ஒருத்தர் போட்டிருக்கோன்னு வைங்களேன், இல்லை சரத்குமாரையோ வேறு ஒரு இதே போட்டிருந்தா இதாக அவர் வந்து ஒரு 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 எப்படி சத்ரபதி சிவாஜி வந்து ஒரு கட்டையான உருவத்தோடு இருப்பார்னு வரலாற்று படிக்கிறோமோ, குருவன் ஒரு அதாவது ஒரு பிரம்மாண்டமான உருவமெல்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு 5 ஃபீட் இருப்பார். ஒரு இந்த அந்த பகுதியில் மக்கள் எந்த கலரில் இருப்பாங்களோ அந்த கலரில் இருப்பார். ஃபேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், கோபம் அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அவரை விடவே இவர் வந்து ஒரு 6 அடி 1 அடி அதிகமாக தான் இருப்பார். குருவனோட கலர் கோடு என்னவோ, அவருடைய ஃபீல் என்னவோ, அதை வந்து கரெக்டாக அந்த மீட்டர் குறையாமல் காட்டியிருக்காரு. படம் நல்ல மூவிண்ணா. படைவேண்ட மாவீரா நல்ல மூவி. குருவோட வாழ்க்கை வரலாறு எடுத்திருக்காங்க. எல்லாம் ஃபேமிலியாக பார்க்கலாம். ஒரு சமூகத்தை படமாக பார்க்காம ஒரு தமிழ் குடி படமாக பார்த்து அது பார்க்கலாம். எல்லோரும் வெற்றி படத்துக்கு வாய்ப்பு. புரியல. சோசியல் தமிழ் சமூக நீதி படமாக தானே எடுத்திருக்காங்க. அவர் அரசியலில் வந்த பிறகு அவர் தமிழ் குடிக்காக போராடியிருக்காரு. அவர் சங்கத்தில் இருக்கும்போது சங்கத்துக்காக போராடிருக்காரு. அது நம்ம சங்கத்தில் இருக்கும்போதே போராடுறதுனால அவர் பேர் ஜாதி முத்திரை குத்தப்பட்டிருக்கு. அதனால் இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு எவ்வளோ போராடிருக்காருன்னு நல்லா காட்டியிருக்காங்க. நல்ல மூவியாக காட்டியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கணும். படம் பார்க்காம நம்ம எந்த கமெண்ட் பண்ணக்கூடாது. யாராக இருந்தாலும் படம் பார்த்துட்டு அது எப்படி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஹாப்பில் ஜாதிக்காக இருந்தார். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாப்பில் அரசியலில் போகும்போது அவர் அரசியலுக்காக தமிழ் குடிக்காக 2 சமூகத்தையும் சேர்த்து தமிழ் குடியாக போராடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை காட்டியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லா சமூகத்திலும் பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுங்கள். நல்ல மூவி. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் எழுதிட்டோம். மியூசிக் ஜிவி பிரகாஷ் நல்லா போட்டிருக்காரு. நல்ல மியூசிக். அவருக்கு தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் படம் நம்ம படம் பார்த்துட்டு ரொம்ப மிக சிறப்பாக இருக்குது. எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். ஆமாம் ஆமாம், நல்லா நடிச்சிருக்காரு. அப்படியே அவர் மாதிரியே இருக்கார். அவர் மாதிரியே வாழ்ந்துருக்காரு. படத்தில் நடிச்சிருக்காரு. அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. இதுதான் அவருக்கு ஃபஸ்ட்டு படம். நல்லா நடிச்சிருக்காரு. இன்ட்ரடக்ஷன் நல்லா இருக்குது அவருக்கு. அவர் சிறப்பாக நல்லா மிக சிறப்பாக இருக்குது. ஜிவி மியூசிக் போடுற பேக்ரவுண்ட் மியூசிக் சாம் சிஎஸ் நினைக்கிறேன். அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. கவிஞர் வருமுத்து பாட்டு எழுதியிருக்காரு. எல்லாமே மிக சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் எல்லோரும் பார்க்கணும். கண்டிப்பாக மக்கள் பார்த்தா தான் படம். காடுவெட்டி குருனா யார், அவர் எப்படி வாழ்ந்தார், அது கண்டிப்பாக மக்கள் மத்தியில் பார்த்தானா ஒரு மக்கள் மனதில் மாறும். அவர் மேலே ஒரு தவறான ஒரு எண்ணம் இருக்குது. அது கண்டிப்பாக மாறும். கண்டிப்பாக பார்க்கலாம். கௌதமன் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், இந்த மாதிரி ஜெய்பின் படத்தில் வந்து காடுவெட்டி குரு இழிவாக காட்டினால தான் நான் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கவே முக்கியத்துவமாக பண்ணுவேன். இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜெய்பீம் படத்தில் வந்து காமிச்சது வந்து தவறாக காமிச்சாங்க. அந்த அவர் காடுவெட்டி குரு சார்ந்த சமூகத்துக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லாமல் அவர் பேரை வச்சு தவறாக காமிச்சாங்க.
இந்த படத்தில் அது மாதிரி காமிக்கல. நான் என்னமோ நாயத்தை தான் சொல்லியிருக்காரு. குருவை பற்றி நாயத்தை தான் சொல்லியிருக்காரு. வேறு ஒன்றும் பெருசாகவும் சொல்ல, கீழ்த்தரமாக சொல்லலை. நன்றிண்ணா. தன்னோட கற்பனைகள் ஏதாவது கற்பனைலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே நேச்சுரலாக சொல்லியிருக்காரு.